அன்பு நண்பர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மனதிலும் ஒரு கனவு இருக்கும். ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கிறோம்? பல நேரங்களில் நாம் சொல்வது, "நாளை பார்த்துக் கொள்ளலாம்." அந்த நாளை என்பது ஒருபோதும் வராத ஒரு நாள். காலண்டரில் இல்லாத ஒரு நாள் அது. வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தொடங்குவது மட்டும்தான். தோல்வி என்பது முடிவல்ல. தோல்வி என்பது ஒரு பள்ளம் அல்ல. அது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு படி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்குகளை கண்டுபிடிக்க 10,000 முறை தோல்வியடைந்தார். அவர் அதை தோல்வி என்று சொல்லவில்லை. மின் விளக்கை எறிவதற்காக 9,999 முறை வழிகளை கண்டுபிடித்தேன் என்றார். உங்கள் தோல்விகளை அனுபவங்களாக மாற்றுங்கள். பிறர் என்ன சொல்வார்கள்? நீங்கள் ஓடும்போது உங்களை பார்த்து சிரிப்பார்கள். நீங்கள் ஜெயித்த பிறகு உங்களை பார்த்து வியப்பார்கள். உலகம் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறது என்பது முக்கியமல்ல. உங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருப்பது அதன் பலத்தினால் அல்ல, அதன் நம்பிக்கையினால். விடாமுயற்சி. பாறையில் விழும் ஒரு சொட்டு தண்ணீரால் பாறை உடைந்து விடாது. ஆனால் அதே தண்ணீர் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தால் பாறை பிளக்கும். உங்கள் உழைப்பு இன்று பலன் தராது போல தோன்றலாம். ஆனால் விடாமல் முயற்சி செய்யுங்கள். விதை மண்ணுக்குள் இருக்கும் வரை யாருக்கும் தெரிவதில்லை. அது முளைத்து வரும்போதுதான் உலகம் அண்ணாந்து பார்க்கும். நேரம் எனும் வைரம். நேரம் என்பது யாருக்காகவும் காத்திருக்காது. இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. உங்களின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுங்கள். முடிவாக ஒன்று சொல்கிறேன். நீ பிறக்கும்போது உனக்கு என்ன திறமை இருந்தது என்பது உன் கையில் இல்லை. ஆனால் நீ இறக்கும்போது என்ன சாதித்தாய் என்பது உன் உழைப்பில் இருக்கிறது. நீ சாதாரணமானவன் அல்ல, சாதனை படைக்கப் பிறந்தவன். உன் மீது நீ நம்பிக்கை வைக்கும் நொடியில் பாதி வெற்றியை நீ அடைந்து விட்டாய். மீதி பாதி உன் உழைப்பில் இருக்கிறது. எழுந்து நில், துணிந்து நில், வெற்றி உனதே.